மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிதி நெருக்கடி, காலி பணியிடங்கள், ஊதிய நிர்ணயம், பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாமல் உள்ளது. மேலும் மானியம் வழங்குவதையும் மாநில அரசு நிறுத்தியுள்ளதால் தேர்வுத்தாள் திருத்தும் பணியும் முடங்கியுள்ளது. இந்நிலையில் 2 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பேராசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதே நிலை நீடித்தால் பல்கலைக்கழகத்தை மூடும் நிலை ஏற்படும் என பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதே திராவிட மாடல் அரசின் உயர்கல்வித்துறை செய்துள்ள சாதனையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.